வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் தான் உங்கள் அட்லாண்ட கணேஷ் வந்துவிட்டேன் ஒரு புது கதையை சொல்வதற்காக. கதையுடைய டைட்டில் ஹரி வாழ்க்கை எப்படி மாறியது. ஹரி வாழ்க்கை எப்படி மாறியது இதுதான் இந்த கதையுடைய டைட்டில். ஓகேயா? இப்போ நம்ம நேர அமெரிக்காவில் உள்ள அட்லாண்டாவுக்கு போகிறோம். அந்த அட்லாண்டாவில் ஒரு பல் டாக்டர், டென்டிஸ்ட், அமோக பிஸ்னஸ். அவரே சொந்தமாக ஒரு கிளினிக் ஆரம்பித்தார் ஒரு 7 வருஷம் முன்னாடி. பிரமாதமாக நடக்குது. படிப்பெல்லாம் முடித்ததுக்கப்புறம் இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு வந்து இங்கே எழுத வேண்டிய டெஸ்ட்டு அது இது ட்ரைனிங் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக அதை பாஸ் பண்ணி ஹாப்பியாக ஒரு 2-3 வருஷம் ஒரு ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணிவிட்டு தனியாக ஒரு கிளினிக் டென்டிஸ்ட்ரி ஆரம்பித்து ஹிஸ்ட்ரி படைக்க ஆரம்பித்து விட்டார் நம்ம டாக்டர் நந்தகோபால். நந்தகோபாலுக்கு விமலா அப்படின்னு ஒரு மனைவி. அவங்களுக்கு ஒரு 2 குழந்தை பிறக்குது, ஒரு பொண்ணு ஒரு பையன். இப்போ அந்த குழந்தைகளுக்கு ஒரு 4 வயசு. ஆனால் 2-2.5 வயசு இருக்கிற போது அந்த பையன் ஏதோ ஒரு வியாதி, வரக்கூடாத வியாதி வந்து இறந்து போயிடுறான். ஸோ ஒரு குழந்தை தான் இருக்குது. ஸோ அந்த துக்கத்தை மறக்க இந்தியாலாம் போயிட்டு வராங்க, அதை பண்ணுறாங்க எல்லாம் முடிஞ்சு ஒரு மாதிரி ஒரு கல்யாணத்துக்காக இப்போது இந்தியாவுக்கு மறுபடி போக வேண்டிய கட்டாயம். அப்போது இதெல்லாம் மறந்தாச்சு. ஒரு மாதிரி இப்படி நாட்கள் போக போக 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகிப்போச்சு. அந்த பொண்ணுக்கு ஒரு 4-4.5 வயசு ஆகுது. இவங்க இந்தியாவில் சென்னைக்கு போய் இறங்குறாங்க. விமல் இந்த ட்ரிப் ரொம்ப ஜாலி ட்ரிப்பாக, ஹாப்பி ட்ரிப்பாக இருக்க போது நமக்கு பட்சி சொல்லுது அப்படின்னு நந்தகோபால் ரொம்ப குஷியாக சொல்ல, என்னங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, ஐ டோன்ட் நோ, மேபி நம்ம திரும்பி வரும்போது நீ கர்ப்பமாக இருப்ப நினைக்கிறேன், அழகா சிங்கக்குட்டி மாதிரி ஒரு பையன் பிறக்க போகிறான் நமக்கு நான் சொல்ல, அவள் குஷியாகி கண்ணில் தண்ணி வர, சே சிங்கக்குட்டி மாதிரி இருந்த பையன் போயிட்டானேன்னு சொல்ல, சே அதை மறந்துடு, நடந்து போச்சு, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணோம், எனிவே இப்போ புதுசாக ஒரு பையன் பிறந்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியே மனசை தேர்த்திக்கிட்டு, ஏன்னா நல்ல பணம் பண்ணுறாரு அவர். இந்த அம்மாவும் ஏதோ கம்ப்யூட்டர் வேலையெல்லாம் செய்யுது, ப்ளஸ் குழந்தையும் பார்த்துக்குது. அந்த மாதிரி வாழ்க்கை நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. காசு பணத்துக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஊர்லேயும் அவங்க அப்பா அம்மா சொந்தங்கள்லாம் நல்லா தான் இருக்காங்க. ஒருத்தருக்கும் ஹெல்ப் வேணும், அது வேணும் இது வேணுங்கிற தொந்தரவெல்லாம் கிடையாது. அதனால் அங்கே போய் இறங்கி கல்யாணம் வந்து பெங்களூரில். பட் இவங்க அப்பா அம்மா அவங்கெல்லாம் இருக்கிறது சென்னை. ஸோ சென்னையில் ஒரு 2-3 நாள் இருந்துட்டு பெங்களூருக்கு கிளம்ப சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வராங்க. அவசரமாக எல்லாருமே அப்படி தானே, ட்ரெயின் கிளம்புறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தான் ஸ்டேஷனுக்கு வருவாங்க. பறக்க ஓடி ட்ரெயினில் ஏறி அந்த சீட்டை கண்டுபிடிச்சி உட்காருவாங்க. பட் இவங்களுக்கு எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸு எல்லாம் பண்ணியிருக்கிறதுனால அதனால் கடைசி நிமிஷத்தில் போனாலும் ஓகேன்னுட்டு இப்படி போர்ட்டர் போட்டியெல்லாம் தூக்கிட்டு வர இவங்க அங்கே போய் ட்ரெயினில் ஏறுறதுக்கு முன்னாடி பார்த்தா ஒரு பையன் மலங்க முழிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கான். பார்த்தா நல்லா இருக்கான் பையன், ஆனால் ஒரு கிழிஞ்ச அரை பேண்ட்டு ஒரு பனியனை போட்டுக்கிட்டு இப்படி அழுதுகிட்டே இருக்கான். கண்ணு நல்ல பெரிய கண்ணு, பளிச்சுன்னு இருக்குது, மூக்கு வாய் எல்லாமே நல்ல திருத்தமாக இருக்குது. இந்த பையனை பார்த்தாலே எல்லாருக்கும் ஒரு அன்பு ஆசை இதெல்லாம் வரும். அந்தளவுக்கு ஒரு 4 வயசு 4.5 வயசு பையன். இவருக்கு ஒன்றும் புரியல நந்தகோபாலுக்கு. பார்க்குறாரு, தன்னோட சின்ன பையன் இறந்தானே 2-2.5 வயசு, அவனை மாதிரியே இருக்குது அந்த பையனை பார்த்தா. ஏன்னா அரண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி இவருக்கு ஒரு சந்தோஷம். அடா ஏய் விமலா, அங்கே பாரு இந்த பையனை, அப்படியே நம்ம பையன் மாதிரியே இருக்கான் பாருன்னொன்னே அவங்களுக்கு கண்ணெல்லாம் பனிச்சு போய், ட்ரெயின் கிளம்ப 2-3 வருஷம் தான் இருக்குது, வாங்க இந்த குழந்தைய அப்படியே அள்ளிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, நம்ம நந்தகோபால் டாக்டரும் டக்குன்னு அந்த குழந்தைய வாரி அணைச்சிக்கிட்டு வண்டியில் ஏறிடுறாரு.
அந்த பையன் ஒன்றுமே புரியாமல் மலங்க மலங்க முழிச்சுக்கிட்டு மாமா வா வா அப்படின்னு கத்த, என்னாச்சு ஏதுன்னு ஒன்றும் புரியாமல் இவங்க தம்பி அழக்கூடாதுடா தம்பி அழக்கூடாதுன்னு சொல்லி சமாதானப்படுத்தி, ஏன்னா ஃபஸ்ட் கிளாஸ் இவங்க மட்டும்தான், கூப்பே தான் அது, அதனால் வேறு யாரும் இல்லை. அந்த குழந்தைக்கு சாப்பாடு பொருளாக கொடுத்து பிஸ்கெட்டு சாக்லேட்டு அதெல்லாம் கொடுத்து ஒரு மாதிரி அந்த குழந்தைய இவங்களோட இருக்கிறதுக்காக சந்தோஷப்படுத்துகிறாங்க, வைக்கிறாங்க, போகிறாங்க. அங்கே போயிட்டு ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு பெங்களூரில் தங்குறாங்க. இந்த பையனை கண்ணுங்கருத்தமாக பார்த்துக்கிட்டு நல்லா குளிப்பாட்டி க்ளீனாக வச்சுக்கிட்டு அவனுக்கு நல்ல ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து பையனுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இதுன்னு. இந்த கல்யாணத்துக்கு கூட அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இந்த பையனுக்கு இம்பார்ட்டன்ஸ் நிறையா கொடுத்து இந்த ரூம்லேயே அவரை வச்சுக்கிட்டு 2-3 நாள் அவங்ககிட்ட உயிராக பழகி, அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பையன் அழுகையை நிறுத்தி அம்மா அம்மா அண்ணா அண்ணா அம்மா அம்மா அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு இருந்தவன் முல்லா இவங்கள பார்த்து மிரண்டு போய் இவங்க எல்லாம் செய்கிறாங்களே நமக்குன்னுட்டு சந்தோஷமாக இருக்கான். அவங்ககிட்ட என்னப்பா உன் பேர் என்னப்பா ஊர் என்னப்பா என்னன்னு கேட்க, தெரியலையே தெரியாது அப்படின்னு கையை மட்டும் தெரியாதுங்கிறான். இவங்களுக்கு 4-4.5 வயசு பையனுக்கு கொஞ்சமாவது தெரியணுமே. அப்படிங்கிற போது ஒன்று புரியுது, ஏதோ ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வந்த பையனாக இருக்கணும் இவன். ஏன்னா எதுவுமே அவனுக்கு சரியாக தெரியல. அண்டு எப்படி இந்த மாதிரி வந்தான் போனாங்கிறதெல்லாம் இவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. நல்ல காலம் நம்மளை மாதிரி ஒரு நல்லவங்க கிட்ட அவன் கிடச்சதுனால தப்பிச்சான். இதுவே யாராவது திருட்டு பசங்கள்கிட்ட கிடச்சிருந்தா கையை காலை உடைச்சி இல்லைன்னா கண்ணை குத்தி பிச்சை எடுக்க விட்டுருப்பானுங்க. புண்ணிய பூமி இந்தியான்னு சொன்னாலும் இந்த மாதிரிலாம் நடக்கிற போது என்ன புண்ணியத்தை பண்ணோம் நம்மன்னு சில சமயம் ஆச்சரியப்பட வேண்டியிருக்கும். இவனுடைய அதிர்ஷ்டம்தான் அப்படின்ட்டு. அவன் பேர் என்னன்னு கேட்க, ஹரி ஹரி ஹரின்னு 3வது நாளைக்கு சொல்ல, ஏய் பேர் ஹரிங்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த கல்யாணத்தில் ஒரு மாதிரி முடிச்சுக்கிட்டு சென்னைக்கு வந்து அவங்க அப்பா அம்மா வீட்டில் நுழையிறாங்க. கூடவே ஒரு பையனை வர, யார் அந்த பையன், 3 நாள் நான் பெற்ற பையன் அப்படின்னு சொல்லுது. 3 நாள் நீ பெற்ற பையனா, என்னடா அது வளர்ற அப்படின்னு அப்பா கேட்க, இல்லைப்பா இந்த பையனை நாங்கள் பெத்தெடுக்காட்டாலும் தத்து எடுத்துக்கிட்டியா, அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் உண்டு. ஆமாம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் உண்டு, பட் சில ஃபார்மாலிட்டிஸை ஸ்கிப் பண்ணுறோம். எப்படி? இல்லைப்பா நாங்கள் போன தடவை சென்னைக்கு வந்தபோது எங்களுக்கு ட்வின்ஸ் பிறந்திருதுன்னு சொல்லிட்டு அம்மாவோட பாஸ்போர்ட்டில் ட்வின்ஸ்னு போட்டு 1 பாய் அண்ட் கேர்ள்னு போட்டிருந்தாங்க. அதில் ஒரு பையன் போயிட்டான். இந்த பையனுக்கும் அந்த பையனுக்கும் ஆல்மோஸ்ட் த சேம் ஏஜ். அப்போது பிறந்த குழந்தையோட ஃபோட்டோலாம் அதில் கிடையாது. அதே தான் இருக்குது. இந்த தடவை இந்த ஒரு பொண்ணு தானே, நாங்கள் வரும்போதெல்லாம் ஒன்றும் கேட்கல. அவங்க சரி ஒரு குழந்தைய விட்டுட்டு இந்த குழந்தைய மட்டும் கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னு விட்டுட்டாங்க எங்களை. இப்போ திருப்பி போகிறபோது இந்த பையனை அந்த பாஸ்போர்ட்டில் இருக்கிற 1 கேர்ள் அண்ட் பாயில் கூப்பிட்டு போயிட போகிறோம். ஏன்னா இவனுக்கு ஜாடா அப்படியே அந்த பையன் மாதிரியே இருக்குன்னு சொல்ல, டே நாளைக்கு பெரிய பிரச்சனை ஆகிட போகுதுடா அப்படின்னு சொல்லி, இல்லைப்பா நீங்கள் கொஞ்சம் தயவுசெய்து இதுக்கு பப்ளிசிட்டிலாம் கொடுக்காம பேசாமல் இருங்க, நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா பிகாஸ் நமக்கு எல்லா வசதியும் இருக்குது, அங்கே போய் ஏதாவது லீகலாக பண்ணணுன்னா நான் பண்ணிப்பேன் அப்படிலாம் சொல்லி வராங்க. இவங்க நினச்சா மாதிரியே ஒன்றும் கேள்வியே இல்லை. ஜமுனா லுஃப்தான்ஸால ஏறிடுறாங்க. ஃப்ராங்க்ஃபர்ட்டில் நிற்குது. அங்கேருந்து திருப்பி ஃப்ளை பண்ணி நம்ம அட்லாண்டாவுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அவங்க ராஜபோக வீட்டுக்கு வர இந்த பையன் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆகிப்போச்சு. ஒரு மாதிரி மிரள முழிச்ச பையன் இப்போ ஓரளவுக்கு காமாகி ஏதோ இவங்கெல்லாம் நமக்கு நல்லது தான் பண்ணுறாங்கன்னு அவனுக்கு புரியுது. ஹரி ஹரி அப்படின்னு சொன்ன, ஏய் ஹாரி அப்படின்னு அவங்க கூப்பிட ஆரம்பிக்க, ஹரி அப்படின்னு சொல்ல, ஓகேடா இந்த ஊரில் நீ ஹாரி ஆகிட்டடா அப்படிலாம் சொல்லி அவனுக்கு சந்தோஷப்படுத்தி அவனுக்கு நல்ல ஊட்டச்சத்து கொடுத்து இதை கொடுத்து பையனுடைய டென்டிஸ்ட் ஆச்சே பல்லெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து எல்லாம் பண்ண பையனை ஸ்கூலுக்கு அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் சூப்பராக ஒர்க் ஆகுது. அந்த பையனுக்கு மட்டும் அவன் இருந்த ஊருடைய சின்ன ஞாபகங்கள், அவன் இருக்கிற ஊருடைய ரயில்வே ஸ்டேஷன், அதே நேரத்தில் அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் 1-2 சின்ன அடையாளங்கள்,
இதெல்லாம் தான் தெரியுது. யோசிச்சு யோசிச்சு பார்க்குறபோது பையனுக்கு ஞாபகம் வருது, அவனுடைய அம்மா கூட எதுக்கோ அவன் இருக்கிற ஊர்லேருந்து சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வர கூட்டம் பயங்கரமாக இருந்ததில் அம்மா பாவம் இவனை தொலைச்சிட்டான். அவனுக்கு கூட பிறந்தவங்க 4 பேர், இவன் தான் கடைசி பையன். அந்த 4 பேரில் 2 பேர் பெண்கள், 2 பேர் பையன். கடைசி பையனை அவனை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் அம்மாவும் இந்த பையனும் வரும்போது இந்த 4.5 வயசு பையன் தொலைஞ்சு போக அம்மாக்காரி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அழுதுகிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியில் 1 நாள் 2 நாள் தேடிட்டு வீட்டுக்கு வந்து சேர மற்ற குழந்தைங்கள்லாம் ஐயோயோ தம்பி எங்கே ஹரி எங்கன்னு கேட்க தெரியலையேன்னு சொல்லி அழ என்ன பண்ணுவாங்க, ஒரு குழந்தை தொலைஞ்சு போச்சு, 5ல் 1 போனால் 4. இப்போ இந்த பையன் ஹரி அவனுக்கு அதிர்ஷ்டமா துக்கமான்னு தெரியல, அட்லாண்டாவில் ராஜ வாழ்க்கை நம்ம நந்தகோபாலும் விமலாவும் கூட அவங்க கூட வளர்கிற அந்த பொண்ணு நந்தினியும் ஸோ சந்தோஷமாக ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ளே அவன் கவலையெல்லாம் மறந்து வளர ஆரம்பிச்சிடுறான். ஆனால் அவனுக்கு அவன் அம்மாவுடைய முகம் மறக்கலை, அவனுடைய சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் முகம்லாம் மறக்கலை. அப்படியே வளர்ந்துக்கிட்டு வரான். கொஞ்சம் ஒரு 10 வயசான உடனே அவனுக்கு திருப்பி இந்த ஞாபகம், அம்மா முகம் அண்ட் பிரதர்ஸ் முகங்கள் சிஸ்டர்ஸ் முகங்கள்லாம் வர சில சமயம் ரொம்ப டல்லாகி விக்கி அழுவான். அப்போது நந்தகோபாலும் விமலா ஓடி போய் என்னடா கண்ணா என்னாச்சுன்னு கேட்க, நோ ஐ எம் நாட் ஏபிள் டு forget them, wonderful people, nice people, though we were poor, they showered love on me அப்படிலாம் சொல்ல ஓகேடா கண்ணா ஓகே நம்மனா ஒரு தடவை போய் பார்க்கலாண்டா தேடி பார்க்கலான்னா. எங்கே போய் தேடுவாங்க, சென்ட்ரல் ஸ்டேஷனில் இவனை கண்டுபிடிச்சாங்க. இவனுக்கு எதுவும் சொல்ல தெரியல, 4.5 வயசு குழந்தை, இப்போ 10-12 வயசு ஆகுது. பட் அவன் திருப்பி முயற்சி பண்ணி எங்கே எப்படி நம்ம இதானோம் மிஸ் ஆனோம் பார்க்குறான். பட் சின்ன பையனுக்கு ஒன்றும் தெரியல பாவம். வளர ஒரு ஸ்டேஜில் இதுவும் கொஞ்சம் மறக்க ஆரம்பிக்குது. ஆனால் அவனுடைய அம்மாவுடைய முகமும் அவனுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் முகமும் அவனால் மறக்க முடியல. இப்படியே வாழ்க்கை போக அவனுக்கு ஒரு 20 வயசு ஆகுது. அந்த நேரத்தில் அழகா லீசா அப்படின்னு ஒரு பெண்ணோட லவ் ஆகிடுது. எவ்வளோ வயசில், 19-20 வயசில். நல்ல வயசு தானே, ஜாலி வயசு, கை நிறைய காசு, அருமையான கார் ஒன்று ஓட்டுறான். அண்டு தமிழே அவனுக்கு திக்கி திணறி தான் பேச முடியும். ஏன்னா வீட்லேயே எல்லாம் இங்கிலீஷ் தான் பேசுவாங்க, அதனால் இங்கிலீஷ் தான் நல்லா தெரியுது. தமிழ் சுத்தமாக புரியுமே தவிர ஆனால் திருப்பி பேசுகிறதுக்கு தெரியாது. இருந்தாலும் அவனுக்கு நைட்டு சொல்லலாம் தூக்கம் வராது. ஐயோ அம்மா அப்படி இருக்காங்க அப்படிலாம் சொல்லிட்டு, ஏன்னா பிகாஸ் அவன் அப்பனையே பார்த்ததில்ல. அவங்க அப்பா செத்து போட்டானா இல்லைனா விட்டுட்டு ஓடிட்டானா என்னங்கிறதெல்லாம் தெரியாது அந்த பையனுக்கு பாவம் ஹரிக்கு. இப்போ ஹாரி ஆகிட்டான். ஹாரின்னு எல்லோரும் கூப்பிட்றாங்க ஸ்கூலில், வீட்டில், எல்லா இடத்துலையும். அப்படியாக இப்படி லைஃபு போக லீசாவோட சேர்ந்து அவன் கதையெல்லாம் பேசி சில சமயம் கண்ணீர் விட லீசா சொல்கிறேன், என்னப்பா அது இந்த காலத்தில் இட்ஸ் வெரி ஈஸி, நீ எங்கே பிறந்த எங்கே வளர்ந்த என்ன ஏதுங்கிறதெல்லாம் உனக்கு என்ன ஞாபகம் இருக்குது சொல்லு, அப்படியே நம்ம சாட் ஜிபிடி கூகுள் இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம், பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்ல இவன் அப்படியே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற நிறையா ஃப்ரெண்ட்ஸை பிடிக்கிறான். இந்த ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் அது இதெல்லாம் வச்சு சமூக வலைதளங்களில் எல்லாம் பண்ணி அவனுடைய வேக ஞாபகம் இருக்கிற சில விஷயங்களை போட்டு இந்த மாதிரி ஒரு கிராமம் எங்கே இருக்குது, என்னுடைய அம்மா ப்ளஸ் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ்லாம் இருக்காங்க, கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ண முடியுமான்னு நிறைய பேர் பாவம் அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் இந்த மாதிரி கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு அண்ட் இவங்க கூட ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்காங்க, நாங்கள் பார்க்குறோம் வைக்கிறோம்லாம் சொல்கிறாங்க. கடைசியில் தேடி 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 பார்க்குறாங்க. பல இடங்களை காட்டுற போது இவனுக்கு ஒன்றும் புரியல. கிழக்கா மேற்கா தெற்கா வடக்கான்னு தெரிஞ்சாதானே சென்ட்ரல் ஸ்டேஷன். இந்த ட்ரெயினில் வந்து 2-3 மணி நேரம் ஆகும் சென்ட்ரல் ஸ்டேஷன் வர. இந்த பையனுக்கு அது ஞாபகம் இருக்குது. ப்ளஸ் அவன் இருந்த ஸ்டேஷன் டீயில் ஆரம்பிக்குங்கிறது சொல்கிறான். என்னடா அது டீயில் ஆரம்பிக்கும் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் மண்டையை போட்டு உடச்சிக்கிட்டு பார்க்குறாங்க, வைக்கிறாங்க, போகிறாங்க. கடைசியில் திருவள்ளூர்னு தெரியுது. திருவள்ளூர், எஸ் இதுதான் போல் இருக்குது அப்படின்ட்டு மேலே இங்கிலீஷு கீழே தமிழ் இந்த மாதிரிலாம் இருக்கிற போது மஞ்சள் கலரில் ஒரு போர்டு
இதுதான் போல் இருக்கு லீசா, ஐ திங்க் திஸ் இஸ் த பிளேஸ் அப்படின்னு சொல்ல இந்த திருவள்ளூரை ஃபுல்லாக பார்க்க வைக்க போக நான் இருக்கிற தெரு பேர் எஸ்ஸில் ஆரம்பிக்கும். எஸ்ஸா? எஸ், அது என்ன தெருன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவங்கள்ட்ட எஸ்ஸில் ஆரம்பிக்கிற தெருக்கள் அங்கே என்ன இருக்குன்னா அது ஒரு 30-40 பேர் வருது எஸ்ஸில் ஆரம்பிக்கிற ஊர். அதை பார்த்து சிவா நகர்னு ஒன்று இருக்குதா, சிவா நகர், எஸ் சிவா நகர், யா தட் ரிங்ஸ் த பெல் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான் இவன், அப்பா அம்மாட்ட கூட சொல்லிக்காம லீசாவை கூட்டிக்கிட்டு கிளம்பி சென்னைக்கு வந்துடுறான். ஏன்னா பிகாஸ் அப்பா அம்மாட்ட சொல்லி அவங்க பயந்து போய் இந்த மாதிரி பையன் போனால் வரமாட்டான் வைக்க மாட்டான்னு கவலைப்பட போகிறாங்களே என்ன, அவங்கள போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு போய் இறங்கிடுறான் சென்னையில். அண்ட் லீசாவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அங்கேருந்து திருவள்ளூருக்கு போகிறாங்க. திருவள்ளூரில் போயிட்டு சிவாநகரை தேடிக்கடி போய் பார்த்தா ஒரு குச்சி வீடு, சின்ன வீடு. அங்கே போய் நின்றுக்கிட்டு அந்த வீட்டு வாசலில் யாராவது அந்த வீட்டிலேருந்து வெளியே வருவாங்களான்னு பார்க்க ஒருத்தர் வரக்கானோ 1/2 மணி நேரம் அங்கேயே நிற்க யாரோ ஒருத்தன் வந்து என்னப்பா வீட்டையே பார்த்துட்டு இருக்கீங்கன்னு, ஐம் ஃப்ரம் அமெரிக்கா. என்னது ஆப்பிரிக்கா? அமெரிக்கா ஏப்ரல் என்னவோ சொல்கிறானே இவன் சொல்லிட்டு இங்கிலீஷ் தெரிஞ்ச ஒருத்தனை கூப்பிட்டு என்னப்பா சொல்கிறார் இருந்தாலும் அப்படின்னு, திஸ் வாஸ் மை ஹோம் 15-16 years ago அப்படின்னு சொல்ல, என்னது இது உன் வீடா? என்னப்பா சூட்டு கோட்டெல்லாம் போட்டு பணக்கார பையனாக இருக்க, இந்த வீடை காட்டுறேன் நீ? அவன் கேட்க மை மாம் மதர் இவ்வளோ சொல்ல இப்படி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அடடா ஆமாம் இந்த வீட்டில் ஒரு பையன் தொலைஞ்சு போயிட்டான், அவனா இவன் சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க இப்போ மூவ் பண்ணி இங்கே போயிட்டாங்களேன்னு ஒரு 3-4 மைல் தள்ளி இருக்கிற இடத்த சொல்ல, அவன் சரி வா நான் கூப்பிட்டு போகிறேன் காசு வச்சு கொடு கொஞ்சங்கிறான். உடனே ஒரு $20 தூக்கி அவன் கையில் கொடுக்க, என்னப்பா 20 கொடுக்குற, 100 கொடுப்பாங்கிறான். ஓகே $100 கொடுக்குறான். இவனுக்கு தெரியாது பாவம். $100 கொடுக்க அங்கே கூப்பிட்டு போனால் அவங்க வீட்டில் இருந்து அவங்க அம்மா தண்ணி பிடிக்கிறதுக்காக குடத்தை எடுத்துகிட்டு வெளியே வராங்க. பார்க்குறாங்க, இவன் அப்படியே பார்க்க அந்த அம்மாவுக்கு மறக்குமா, அப்படியே தண்ணி குடத்தை கீழே போட்டு ஓடி வராங்க. ஹரி 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 வந்துட்டியா நீ ஹரி அப்படின்னு பிடிச்சி கட்டிக்கிறாங்க. அப்படியே ஹரி கண்ணிலேருந்து மாமா மாமா மாமா, டே மாமா இல்லடா அம்மாடா, அம்மா அம்மான்னு சொல்ல மாம் மாம்னு பிடிச்சி கட்டிக்கிட்டு ஹவாயோ மாம்னு சொல்லி இவன் கதற கடைசியில் ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆகி அம்மா பார்த்துட்டான். இப்போது அம்மா சொல்கிறாங்க, அட பாவி எங்கடா போய் தொலைஞ்ச, நான் எவ்வளோ தேடுதான் இருந்தேன், 2 நாள் உயிரை விடுறதுக்கு இருந்தேன், அப்புறம் நல்ல காலம் உங்கள் அண்ணனுங்கெல்லாம் தேடிட்டு வந்து என்னை அப்படியே பிடிச்சி வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாங்க. அன்றைக்கி எப்படி தொலைஞ்ச போனேங்கிறது இன்றைக்கும் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஒரு பெத்த தாய் பையனை தொலைப்பாளா அப்படின்னு அழுனால. எனிவே சிஸ்டர்ஸு பிரதர்ஸு பார்த்தா எல்லாம் நல்லா வளர்ந்துருக்காங்க ஜம்முன்னு. அப்படி இப்படி அந்த அம்மா கஷ்டப்பட்டு புருஷன் இல்லைனாலும் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு அந்த பசங்கள்லாம் ஹெல்ப் பண்ணிருக்க. பொண்ணுங்களுக்கெல்லாம் காலேஜில் டிகிரி வாங்கிடுச்சு. அதே நேரத்தில் பசங்களும் ஓரளவுக்கு ஒருத்தன் ஆட்டோமொபைல் இன்ஜினியராக இருக்கான், ஏதோ ஒரு மெக்கானிக் ஷாப்பில் வேலை செஞ்சுக்கிட்டு பணம் பண்ணுறான். இன்னொருத்தன் வேற எங்கேயோ கணக்கு எழுதுகிற வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு ஓரளவுக்கு முன்ன இருந்த அந்த வீட்டில் விட இந்த வீடு மச் பெட்டர் ஹவுஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அவங்களுக்கு ஏறி இருக்கு. நல்லா சந்தோஷம் எனக்கு தாங்க முடியல, வைக்கல போல். அம்மா நீ என் கூட அமெரிக்காவுக்கு வந்துடுமா, நம்ம இவர் இருக்கார் அப்பாவும் அம்மாவும் சந்தோஷப்படுவாங்க, கூடவே தங்கச்சி நந்தினியே இருக்குது. சரிடா இது யாருடா, இது நான் கல்யாணம் பண்ணிக்க ஒரு பொண்ணுன்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்ல அவங்களுக்கெல்லாம் ஆச்சரியப்பட, பையனுக்கு நல்ல வாழ்வு இருக்குது, நல்ல காலம், அதிர்ஷ்டக்கார பையனால நான் சந்தோஷப்பட நீங்கள் வந்துருங்கன்னு சொல்லி அம்மா கறி சொல்கிறா, டே நான் பிறந்த உடனே ஊரில் இது இங்கேயே சாகணும்டா, அதனால் தயவுசெய்து என்னை கூப்பிடாது, எனக்கு அங்கெல்லாம் ஒத்து வராதுன்னு சொல்ல பையன் ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட்டு அம்மா விடாமல் அம்மா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நான் வந்துடுவேன் அம்மா, இங்கே பரவாயில்லையா, டே வாடா நான் உங்களுக்கு ஒரு பெரிய வீடு கட்ட போகிறேன், அதை கட்ட போகிறேன்லாம் சொல்லி அவ்வளோதான். இங்கேருந்து ஃபோன் பண்ணி அப்பா அம்மாவுக்கு சாரி உங்கள்கிட்ட சொல்லாமல் வந்துட்டேன் அப்படின்னு டாக்டர்கிட்டையும் டாக்டர் ஒய்ஃப்டையும் சொல்ல, எங்கடா போயிட்டேன் கேட்க, இது மாதிரி எங்கள் அம்மாவையும் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்லாம் மீட் பண்ண வந்துட்டேன், சொன்னால் உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்குமோன்னு டேய் பாவி நாங்களும் வரோண்டா, அங்கே நல்லது தானடா பண்ணியிருக்க, எனக்கும் அவங்களெல்லாம் பார்க்கணுன்னு சொல்லி அவங்களும் 2-3 நாளில் கிளம்பி வந்துடுறேன். இங்கே ஒரே கோலாகலமாகி போகுது.
இப்போது பையன் சொல்கிறான், எல்லா ஹெல்ப்பும் பண்ணணும்னா. டே, என்ன பண்ண சொல்லு, நல்ல பெரிய வீடு வாசல்லாம் இருக்கணும், இவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கணும், அக்காங்களுக்கெல்லாம் கல்யாணம், ஒன்றும் கவலைப்படாத, எல்லாத்துக்கும் ஒரு $250,000 ஒதுக்கிடுவோம், நம்ம வீடு வீடெல்லாம் பண்ணுவோம், கட்டுவோம், நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கட்டி கொடுப்போம்ப்பா, இவங்களே முடிஞ்சால் அமெரிக்கா கூப்பிட்டு போகலாம் எல்லாரையும் அப்படிப்பட்ட சொல்ல. அதிர்ஷ்டம் அடித்து விட்டது ஹாரிக்கும் அவனுடைய குடும்பத்துக்கும் எல்லாருக்கும். நந்தகோபாலன், விமலா நீடூழி வாழணும். அந்த பொண்ணு நந்தினி அப்படியே பிறந்த வாய் மூடாமல் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தன்னுடைய கூட பிறந்த அண்ணன் நினச்சிக்கிட்டு இருக்கிற பொண்ணு இப்படி ஒரு கதை இருக்கான்னு அப்போ தான் அதுக்கு புரியுது. அண்ட் எல்லாம் சுபமங்கலம் 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 மங்களமாக முடிஞ்சது. கதை மற்றும் அடுத்த கதையில் சந்திப்போம். உங்கள் அட்லாண்டா கணேஷ்.